வீச்சிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்த மாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விலகும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தார். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நர்த்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரிகி பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. இங்கு வழியாக நடிக்கும் மகள் மீனாட்சி அவர்களுக்கு நமது கிராமத்தினுடைய சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாக நீ சார்ந்த நாடக கலை சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். பழமியப்பா ஞான பழமியப்பா தமிழ் ஞான பழமியப்பா தமிழ் ஞான
துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சி விளங்கும். மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு, ஏன்னா குப்பையை கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சியும் அந்த சந்தன மாரிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆனால் நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் நம்ம கும்பிட மாட்டோம். அதுக்கப்புறமா வருவோம். பொதுவாகவே ஒரு ஊருடைய எல்லை தெய்வமா யாரை வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஆண் தெய்வத்தை தான் வைப்பாங்க. எல்லை தெய்வமா வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஊரோட எல்லை தெய்வமா யாரை வைப்பாங்க? பாண்டி முனியை வைப்பாங்க, இல்ல கருப்புசாமி வைப்பாங்க, இல்ல ஐயனாரை வைப்பாங்க. ஆனா ஒரு ஊரோட எல்லை தெய்வமா ஒரு பெண் தெய்வத்தை வைப்பாங்களா? அப்படி ஒரு ஊரோட பெண் தெய்வமா, ஒரு நாட்டோட பெண் தெய்வமா வச்சது எந்த ஊர்ல அப்படின்னா மதுரையில தான். எப்படி அன்று மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது மதுரையில 7 கடல் இருந்துச்சு. 7 கடல் யார் கொண்டு வந்தது? யாருக்காக அப்படின்னா காஞ்சன மாலைக்காக சொக்கநாதர் கொண்டு வந்தார். காஞ்சன மாலை யார்? சொக்கநாதருக்கு மாமியார். அவங்க புனித நீரிலே நீராடணும் சொல்லி 7 கடலையும் மதுரையின் பதியில வர வச்சாரு. அதனாலதான் 7 கடல் வீதின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு மதுரையில. 7 கடல் வீதி, பெரிய நந்தி இருக்கும்ல, அந்த சந்தில இருக்கிறது தான் 7 கடல் வீதி. அந்த 7 கடல் வீதி 7 கடலையும் அந்த இடத்துலதான் சிவபெருமான் இணைச்சார். தன்னுடைய மாமியாருக்காக புனித நீர்ல நீராடணும் சொல்லி. இப்ப மாமியாருக்காக 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனா 7 கடலையும் தன்னுடைய மாமியாருக்காக இணைச்சாரு. அதனால மதுரையே வெள்ளத்துல முழுகுச்சு. மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது மீனாட்சி போய் சொக்கநாட்டை கேட்கிறா, ஏன் மதுரையே வெள்ளத்துல முழுகிருச்சு, மதுரையை கட்டமைக்கணும், மதுரையோட எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொக்கநாதர் போய் கேட்கிறா. சொக்கநாதர் என்ன பண்றாரு? ஆதிசேஷன் என்ற பாம்பு எடுத்து விட்டு 4 எல்லையும் காமிச்சு நிக்க சொல்றாரு. அந்த பாம்பு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிக்குது. ஒண்ணு தென்புறங்குன்றோன்னு சொல்ற திருப்பரங்குன்றம், இன்னொன்னு அழகர் மலை, இன்னொன்னு திருவேடகம், இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து நின்று காட்டியதா படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். இந்த 3 எல்லைக்குமே ஆண் தெய்வத்தை வச்சிருந்தாலே அந்த ஒரே எல்லைக்கு பெண் தெய்வத்தை தான் வச்சிருப்பாங்க. மீனாட்சி போலவே பச்சை நிறத்தோடு உருண்டை கண்களோடு அக்கினி கிரீடத்தோடும் காட்சி தரக்கூடியவர். அப்பேற்பட்டபடி ஒரு பாத்தை வடிந்து விட்டு பணியை தூங்கலாம் சிறப்பாக இருக்கும் என்பதால் பாட்டை வந்து வந்தோடனே நாடக அமைப்பாளர் கேட்டார், பல்லாங்குதிரையில பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, அந்த பாண்டியன சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, அந்த பாண்டியன சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி. ஊரோரும் ஊருக்குள்ளே 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 வந்தாடி தெருக்குள்ளே 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 பூமால தோள் மேல போற பல்லாக்கு குதிரையில்
வாலி மொய்ங்கனே இன்னர் வைங்கன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே சரிமான்னு சொல்லி கேட்கணும். சில பேர்ல அண்ணே வாலி மொய்ங்கனேன்னு சொல்லுவோம். அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் ஏதோ நாடகக்காரங்க சோத்துல மண்ணவாரி போட்ட மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா அண்ணன் வந்து சிரிச்சுக்கிட்டே அதை சரி செய்யணும்னு செய்யறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அப்படி வந்து பெண்கள்லாம் முன்னாடி உட்காருங்க. இன்னைக்குதான் நான் பெண்களை முன்னாடி உட்காந்து பாக்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அப்படி உட்காருங்க. எல்லாம் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க உட்காந்தா தெரிய மாட்டேது, கேள்வி கேட்டா பதிலும் சொல்றதும் தெரிய மாட்டேங்குது. கந்தரை மனித காரியம் தூங்கியிருந்தாள் அந்த உமைவழி நல்லை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சர்ந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனேட தொண்டு செய்வது எக்காலம். தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். எந்த கடவுளுமே எந்த கடவுளை கும்பிட்டாலும் பக்தர்களுக்காக இறங்கி வந்து வேலைக்காரனா வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா சிவபெருமானுக்கே கண்ணு கொடுத்தீங்க பாரு, இந்த கண்ணப்ப கூட்டம் உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் சாரி நான் கேட்கிறேன், கைத்தட்டலாம். இதுக்கு சொன்னோட கைத்தட்டக்கூடாது. எத்தனை பேர் சிவனுக்கு வச்சு சாமி கும்பிடுங்க, கை கும்பிடுங்க. சிவனுக்கே கண்ணு கொடுத்த கூட்டம் கண்ணப்ப கூட்டம் உட்காந்துருக்கீங்க. ஆனா சிவனை வச்சு கும்பிடுறதுக்கு ஆளு கிடையாது. லிங்கத்தை வச்சு எத்தனை பேர் வீட்டுல கும்பிடுறீங்க? கிடையாது. 2 பேர் தான். அது அப்படி போயிருச்சு. ஏதோ உயரமா இருக்காங்க அப்படியா? சரி சரி. வீட்டுல வச்சு கும்பிடுறீங்களான்னு கேட்கிறேன். வீட்டுல வச்சு சிவனை கும்பிட மாட்டோம்ல. ஏன், என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமான் வந்து எல்லா கடவுளும் ராஜ அலங்காரத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான் மட்டும் பட்டையும் கொட்டையும் போட்டு தான் திரிவாரு. அதனால அவரை கும்பிட்டா காசு கிடைக்காதுன்னு சொல்லி பொதுவாகவே வந்து சிவபெருமானுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மதுரையில 64 திருவிழா புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே அந்த காலத்துல பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு அனுமதி. ஒண்ணு மருத்துவருக்கு. எதுக்காக? பெண்களுடைய நாடியை பிடிச்சு பார்ப்பாங்கன்றதுனால பெண்களுடைய கையை பிடிக்க மருத்துவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா வளையல்காரருக்கு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம பெண்ணுடைய கையை பிடிக்க வளையல்காரருக்கு உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா அன்று மதுரையின் பதியிலே வளையல் விற்கும் செட்டியாராக வந்து சிவபெருமான் எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டாரு. அதனால வளையல்காரர் வந்து வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவாங்க. ஐதீகம் இப்போ வரைக்கும் சில கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் யாருக்காச்சும் அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து பெண்ணுடைய கையை பிடிச்சி வளையல் போட்டு சொல்லுவாங்க. அவர் வந்து வளையல் போட்டா சிவபெருமானே அந்த வளையல் போடுறதா ஐதீகம். வளையல்காரர் எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுடுவார். ஆனா தன்னுடைய மனைவிக்கு வளையல் போட்டு விட மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா வளையல் போடுற எல்லா பெண்களும் சகோதரி முறைக்கு வந்துடும். அப்ப தன்னுடைய மனைவிக்கு மட்டும் வளையல் போட்டு விட மாட்டார். அப்பேற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு. சிவனை வச்சு கும்பிடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய சோதிப்பாரு, இருக்கிறது இல்லாம போய் சிவனெல்லாம் கும்பிட்டான்வாங்க. அப்படிலாம் கிடையாது. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சதான் தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள். கடவுள்லாம் எதுக்கு சோதிக்கிறாரு சொல்லுங்க? மனுஷாளர்களோட புத்தி அப்படி, குரங்கு புத்தி. 1 வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏண்டி எல்லாரும் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடல் கிட்ட உட்காந்துட்டு வராளுங்க. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா சுப்பிரமணிய கடவுள், வாங்கடி நம்மள ஒரு 10 பேர் போயிட்டு வந்துருவோம். அதனால சொல்லிச்சாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு 108 நாமங்கள் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க அப்படின்னா இந்த திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேர். இந்த திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். பன்னீர் வாடெல்லாம் வராது. அந்த இலையில கொடுக்கக்கூடிய இலையில அந்த விபூதியில 12 கோடுகள் இருக்குமா. அதனாலதான் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வாங்குறதானா கஷ்டம், நிறைய கூட்டம் இருக்கும். அதனாலதான் சொல்லி வச்சாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த திருச்செந்தூர் முறியன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேரா போயிடுறது திருப்பதிக்கு. சும்மா இங்க இருக்க சாமி பெண்கள்லாம் கவனிங்க, இங்க இருக்க சாமி உங்களுக்கு தான் சொல்ல வந்திருக்கேன். இங்க இருக்கிற சாமியெல்லாம் கும்பிடுறது கிடையாது. 1 மாசம் புரட்டாசிக்கு விரதம் இருந்து 1 வருஷம் சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போடணும். அப்பதான் நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அடுத்த மாநிலத்துல போய் நம்ம ஊர்ல அது சொல்லுங்க, நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் கும்பிடுறது கிடையாது. நம்ம ஊர்ல இல்லாத சாமிக்கு இல்லாத சக்தியா? திருப்பதியில போய் வெளிநாட்டுல போய் வெளிநாட்டுக்காரனை வாழ வச்சாதான் நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. நம்ம பேசுவோம் தமிழேன்னு யாராச்சும் மேடையில ஏறி வந்து பேச கை தட்டுறது. கையை மட்டும் தட்டினா போதாது, நம்ம கிட்ட மாற்றம் இருக்கணும். அங்க இருக்கிறது பெருமாளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது ஐதீகம். ஏன் போய் திருப்பதி பெருமாளையே மலையில உட்கார்ந்தாரு? வானத்தை நோக்கி கையை வச்சிருக்கிறது முருகப்பெருமான் தான். ஏன் பெருமாள் கையை அப்படி சுடிக்கிறாரு? அது முருகப்பெருமானோட கோயில்னு சொன்னா நம்ம கூட்டம் அங்க போகுமா? முக்குக்கு முருகன் கோயில் இருக்கு, எதுக்கு போய் ஆந்திரால போய் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துருவோம். அந்த கோயிலை வச்சுதான் ஆந்திராக்காரங்க பிழைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த கோயிலை முருகன் கோயில் ஒத்துப்பாங்க? 280 கோடி வசூலா இருக்கு போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலா இருக்கு திருச்செந்தூருக்கு. எல்லா காசையும் போய் சாமி கிட்ட போட்டுட்டு சாமி கிட்ட போய் திரும்ப காசு கேட்கறது. காசு கொடுன்னு சொல்லி சாமி கிட்ட கேட்டுச்சாக்கு. திருத்தணியில 1,50,000 ரூபாய்க்கு ஒரு ஐபோன் போட்டிருக்காங்க உண்டியல்ல.
தெரியாம விழுந்துருச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இல்லப்பா கோயில் சொத்து போன அனுப்பிச்சு விட்டாங்களா? தன்னை மறந்து சாமியை கும்பிடுறது. நம்ம ஊர்ல இல்லாத தெய்வத்துக்கு இல்லாத சக்தி மாதிரி திருப்பதிக்கெல்லாம் யாராச்சும் போய் பாருங்க. நம்ம ஊர்ல இருக்க சாமியை திருப்பதியை போய் பெருமாளை பார்க்கணும், அழகர் கோயில போய் பாருங்க, அங்க தச்சுருவா இருக்காரு. சிவனை போய் பாருங்க, எந்த உலகத்துல எந்த கடவுளுமே எந்த கோயிலுமே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டுல தான் இருக்கு. திருவண்ணாமலை மட்டும் தான் நினைத்தாலே முக்தினாங்க. என்ன காரணம்? அங்கெல்லாம் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனாலதான் திருவண்ணாமலை மட்டும் மனசார நினைச்சாலே முக்தி கிடைக்குமா? அப்பேற்பட்ட ஆலயத்தை நம்ம ஊர்ல விட்டு வெளிநாட்டுல போய் சாமி கும்பிடுறது. யாராச்சும் கும்பிடுங்க. இனிமே ஒரு சந்திரம் மாதிரி சொல்லிட்டு போயிருங்க. அப்பேற்பட்டு பிரபாத்தை எடுகந்தாடடி திளையிலே சித்திரகுப்தன் பிறந்த நாள்தான் சித்திரை மாதம் பிறந்தது. சித்திரகுப்தன் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா யமதர்மனோட கணக்கு பிள்ளை. இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. கடவுள்களே 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்கு. ஒண்ணு சிவபெருமான், இன்னொன்று யாருக்கு அப்படின்னா யமதர்மனுக்கு. இவங்க 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்கு.
இந்த சிவபெருமானை போய் கும்பிடும் போது சண்டிகேஸ்வரர் வலது புறத்தை வைப்பாரு. இவரை போய் எப்படி தெரியுமா கும்பிடுவாங்க பெண்கள் தான் அதிகமா காது கேட்காத கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. செவிட்டு சாமின்னு சொல்லி அவருக்கு காது கேட்காதான் இவங்க போய் சாமி கிட்ட கை தட்டுறாங்களா. சாமி கிட்ட போய் கை தட்டுறது, சாமியை பார்த்து கண் அடிக்கிறது, விசில் அடிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் பண்ணிங்கெல்லாம் பண்றீங்க. யாரு போய் சொல்லி வச்சதுதான் தெரியல சாமி எப்படிலாம் போய் கும்பிடணும்னு சொல்லி. எப்படி கும்பிடணும் அவனை பொதுவாகவே நந்திக்கு சிவனுக்கு இடையில போய் சாமி கும்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நந்தி பகவான் அனுதினமும் சிவனோட சிந்தையில இருக்காரு. அதையே கலைக்கிறதே பெரிய பாவம். இந்த சண்டிகேஸ்வரர் என்பது சிவனோட கணக்கு எழுதுறவர். அவரை போய் எப்படி கும்பிடணும் அப்படின்னா சிவனை கும்பிட்டு முடிச்சுட்டு சிவனுடைய சொத்தை தவிர பக்தியை தவிர அவருடைய சொத்து எதையுமே எடுத்துட்டு போல இந்த ஆலயத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டுட்டு வரணும். அப்படி கும்பிடுறதை விட்டுட்டு நீங்க போய் சாமி கிட்ட கை தட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பெரிய பாவம். ஒரு ஆலயத்தையுமே ஒரு மாதிரி கும்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. சாமி எப்படி கும்பிட கூட சந்திரமாரி ஆலயத்துக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி கும்பிடணும் அப்படின்னா சந்திரமாரியை கும்பிட்டுட்டு ஆலயத்துல 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும். அப்பதான் சாமி நம்ம கூட வரும். இதே பெருமாளுடைய ஆலயத்துக்கோ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா சாமியை கும்பிட்டுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துடும். கோயில்ல உட்காரக்கூடாது. அப்படி கோயில்ல உட்காந்து அப்படின்னா மகாலட்சுமி நம்ம கூடயே உட்காந்து போலாம். அப்படி சிறப்புலாம் சாமி கும்பிடுறதுக்கு சாஸ்திரம் இருக்கு. இருந்துட்டாலும் கூட முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய ஐவக நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மொழி, எமது பெயர் பள்ளி. எனக்கு உடன்பிறவாத சதுரை 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதல் கிணங்கு நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடைய என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கான். அதை விட பேர் அழகி வச்சு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவளோட அழகுல நீங்க எல்லாம் தொகுக்கிட்டீங்க. அவளோட அழகுல அவ்வளவு ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்களே என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, உவனை, ஆறு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருக பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தால் இந்த பாக்கியலட்சுமி கதை, சிறுகடிக்கு ஆசை கதை அப்புறமா போய் பேசணும். பெண்கள்லாம் கவனிங்க என்னன்னு. முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாருன்னு ஒரு பேரு. ஞான பண்டாரு முருகருக்கு எந்த கோயில பேரு? நம்ம ஊர்ல தான் இப்ப பேசுவாங்க. எப்படின்னா அண்ணன் ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு தரேன்னு சொல்லணும், இல்ல தரலன்னு சொல்லணும். தருவோம்ல, அதுதான் மதுரைக்காரனோட பாசை. அதனால இருந்துட்டு போகுது. ஞான பண்டாருன்னு பேரு பழனியில தான் முருகப்பெருமானுக்கு. இந்த பழனிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆத்தா எந்த கோலத்துல முருகப்பெருமானை பார்க்கன்னு நினைப்பீங்க? யாரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. யாரு சொல்றது? கை தூக்குங்க. அப்ப நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா புண்ணியவன்? அந்த ஊர்ல சண்டை எடுத்து விட்டீங்களா? ஆத்தாடியா துட்டியாங்குளம் இங்கேயே வந்துட்டீங்களா? தர்க்கத்துல மட்டும் எந்திரிச்சு ஊருக்கு போயிருங்க. நாரதருக்கு வள்ளிக்கு சண்டை அன்னைக்குல அவ்வளவு சண்டை தொட்டியாங்குளத்துல இவரை வச்சு. நாரதர் பரவாயில்லையே, அஞ்சரக்கட்ட ஆறுமுக மாதிரியே இருக்கே, வெளுத்து வாங்குறாரு பார்த்தீங்களா? இங்கே அதான் இங்கேயே பார்த்தா மாதிரியே இருக்கேன்னு பார்த்து ஆண்டியா இருக்கிறது எங்க? அப்படி ஆண்டி கோலத்தை பார்ப்பாங்க. பெண்கள்லாம் எந்த கோலத்தை போய் பார்ப்பீங்க? முன்னாடி வந்து உட்காந்துட்டு பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன் என்கிட்ட பேச சொல்லுங்க. எந்த கோலத்தை பார்ப்பீங்க? ராஜ அலங்காரத்தை பார்ப்பீங்களா, ஆண்டியா பார்ப்பீங்களா? ராஜ அலங்காரத்தை பார்ப்பீங்களா, ஆண்டியா பார்ப்பீங்களா? ராஜ அலங்காரத்துல இங்க வந்து முன்னாடி பாருங்க. ராஜ அலங்காரத்துல பெண்கள்லாம் ஏன்னா படி ஏறிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டியா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏறுற படி 100 படியா இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கிடுவாங்க. ஐயப்பா அந்த கோலத்தை பார்க்க கூடாது, 6 மணிக்கு போய் அப்புறமா பாப்பண்டி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிடுவாங்க. ராஜ கோலத்துலதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்கள. ராஜ கோலத்தை பார்த்தாதான் நம்மளையும் ராஜ யோகத்துல கொண்டு போய் வைப்பாரு. ஆண்டியா பார்த்தா நம்மளையும் ஆண்டியாக்கி உட்கார வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சது. அப்படிலாம் கிடையாது. எந்த கோலத்தில் போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. 6 படை வீட்லயுமே தனி சிறப்பு பழனி மட்டும்தான். ஏன்னா பழனியில தான் போய் பண்டாரமா உட்காந்துருக்காரு. எந்த ஆலயத்துக்கு போனாலும் அவரை பண்டாரமா பார்க்க முடியாது. பழனிக்கு போனா மட்டும் தான் பண்டாரமா பார்க்க முடியும். அங்க அவருக்கு ஞான பண்டாருன்னு சொல்லி பேரு. ஞானம்னா எல்லாருக்குமே தெரியும், அறிவு. பண்டாரம்னா என்ன? பண்டார பைய பரதேசி பைய. பண்டாரம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். இப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் வெளியில உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமா போய் பழனியில அமர்ந்துட்டாரு. அப்ப இத்தனை வருஷமா ராஜகோலத்தை போய் அவரை பார்த்திருந்தாலும் இனிமே பழனிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஆண்டி கோலத்தை போய் பார்த்துருவாங்க. அப்பதான் காசு தருவாரு அப்படின்னு சொல்லி கொண்டு
காவலுக்கு வந்தேன். காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காதல் வந்துருச்சு. எப்பேற்பட்ட காதல்? இந்த திருச்சிலி காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை நமது கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார். திருச்சிலி காவல்துறை ஐயா அவர்களை கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார். எப்பேற்பட்ட காதலியுடைய காதல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு எதுக்காக காதலிக்கிறது அப்புறமா சொல்றேன். எதுக்கு? சோலைமலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் சோலைமலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் கையில ஒரு செங்கோல் வச்சிருப்பாரு தெரியுமா? செங்கோல்
ஆள்றவங்க கையில தான் செங்கோல் இருக்கும், மன்னர்கள் கையில இருக்கும். ஆனா கடவுள்கள் கையில 2 பேர்கிட்ட தான் இருக்கும், 3 பேர்கிட்ட இருக்கும். ஒண்ணு மீனாட்சி கிட்ட, இன்னொன்னு சொக்கநாதர் கிட்ட, இன்னொன்னு முருகப்பெருமான் கிட்ட. இவங்க 2 பேரும் மீனாட்சியும் சொக்கநாதரும் கையில செங்கோல் வச்சிருக்காங்கன்னா பாண்டிய நாட்டை அரசாண்டாங்க. அதனால அவங்க கையில செங்கோல் இருக்கு. எதுக்காக முருகப்பெருமான் கையில செங்கோல்? அவர் எந்த நாட்டை அரசாண்டாரு அப்படின்னா, மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட கேட்கிறா, ஐயா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரி நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெக்கணும் அப்படின்னு சொல்லி சொக்கநாதர்கிட்ட போய் கேட்கிறா. மனைவி கேட்டோன்னு கணவன் இல்லைன்னு சொல்லுவார, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீனாட்சி கர்ப்பமா இருந்த காரணத்தினாலதான் மீனாட்சியை விட சொக்கநாதர் கூடுதலாக மதுரையின் பதியை ஆட்சி புரிவார். அவர் 7.75 மாதம் ஆட்சி புரிவார். இந்த அம்மா 4.25 மாதம் ஆட்சி புரிவாங்க. என்ன காரணம்? இவங்க கர்ப்பமா இருந்த காரணத்தினால கூடுதலாக ஆட்சி புரிவார் சொக்கநாதர். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அப்ப கர்ப்பமா இருந்து பிள்ளை பெக்கிறாங்க. யாரு பிள்ளையாக பிறக்கிறது அப்படின்னா, முருகப்பெருமானே உக்கிர பாண்டியன் என்ற பெயர்ல பாண்டிய நாட்டுல மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் பிள்ளையாக பிறக்கிறார். மீனாட்சியும் சொக்கநாதருக்கும் பிள்ளையா பிறந்து அவருக்கு எல்லா கலைகளையும் கத்து கொடுத்து விட்டு அவங்க கையில ஆட்சியை ஒப்படைச்சிட்டு, முருகன் கையில ஆட்சியை ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேரும் தெய்வமானதாக சொல்லப்படுது புராணம். அப்ப முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்குன்னா எந்த நாட்டு அரசாண்டனால? அவரும் உக்கிர பாண்டிய தேவன் என்ற பெயர்ல பாண்டிய நாட்டு அரசாண்டனாலதான் அவர் கையில செங்கோல் இருக்கு. மீனாட்சி கையில இருக்கிற கிளி போலவே வாத்வாதினின்னு சொல்லி கிளி, இது ஒரு தேவதை. அந்த தேவதை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுமா. பக்தர்கள் வேண்டக்கூடியதை நம்ம ஒரு தடவை மீனாட்சி காதல சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அது இன்னொரு தடவை நினைவுபடுத்துமா, அதை கேட்டாங்களே அதை நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி வாத்வாகினின்னு பேர் அந்த கிளிக்கு, மீனாட்சி கையில இருக்க கிளிக்கு. இந்த அருணகிரிநாதர் கிளியாக மாறினா தெரியுமா? அவர் யார் கையில இருக்காரு அப்படின்னா முருகப்பெருமான் கையில இருக்காரு. முருகப்பெருமான் கையில ஒரு கிளி இருக்கும், மீனாட்சி போலவே முருகப்பெருமான் கையில கிளி இருக்கும். அந்த கிளி யார் அப்படின்னா அருணகிரிநாதரே கிளியாக மாறி 51 கந்தர் அனுமதி பாடினாரா. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த முருகப்பெருமான் இருக்கு. பெண்கள்ல கல்யாணம் ஆன பெண்கள்லாம் முறிய மாதிரியே கோயிலுக்குலாம் போடணும்னு வச்சுக்கோங்க, பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. என்ன காரணம்? ரொம்ப ரொம்ப அறிவானவர், ரொம்ப அழகானவர். கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் முறிய மாதிரியே புருஷன் வேணும்னு கேட்டிருக்கமா? கேட்போமா? இப்ப நீங்க வாயை திறக்கல, நான் உள்ள போயிருவேன். சொல்லுங்க, முறிய மாதிரி புருஷன் வேணும்னு கேட்போமா? கேட்க மாட்டோம்ல. ஏன்? 2 பொண்ணு ஆண்கள் தான் பேசுறாங்க, 2 பொண்டாட்டி. அதனால முறிய மாதிரி புருஷன் வேணும் கேட்க மாட்டோம். ஆனா அருணகிரி அதுக்கப்புறம் முறிய மாதிரி புருஷன் வேணும் யார் சக்காலத்து சண்டை போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம். அப்படி அது எதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? சிறந்த கணவன் முருகப்பெருமான் தான் சொல்றாரு. வள்ளிக்கு முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலில் வென்று வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேல வச்சு வள்ளி காலை அமைக்க விட்டாராம். அப்ப வள்ளி கேட்கிறா, சுவாமி நீங்க போய் என் காலை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முருகப்பெருமான் சொன்னாராம்மா, என்ன திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டுல இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்ப உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்பேற்பட்ட சிறந்த கடவுளும் அவர்தான், சிறந்த கணவரும் அவர்தான். யார் சொல்றது அப்படின்னா அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்றாரு. இவெல்லாம் பொண்டாட்டிய போன ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில தன்னுடைய மனைவிக்கு கண்ணு தெரியாத, காது கேட்காது, பிள்ளைக்கு கண்ணு தெரியாது, அதை கண்டுக்க கொஞ்சம் கூட அதுக்கான ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் சரி பண்ணணும் இல்லாம அவங்க அப்பா தினமும் தண்ணி அடிச்சுட்டு அந்த பிள்ளையும் அவங்க மனைவியும் போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பிள்ளைய மாடியில இருந்து தூக்கி போட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு அந்த குடின்னு சொல்லலாம். அதான் முதல்ல சொல்லணும். வர எல்லாருமே சரி பெரிய இடத்துல நமக்கு எதுக்கு, அதனால எப்பேற்பட்ட காட்டு
அதனால பேர்பட்ட காதல் முருகன் மேல இருந்தால் காதலிக்கிறேன்னு சொல்லணும். உங்க யாருக்குமே கோபம் வரலையா? ஏன் அப்படி கிடையாது. நான் யாருக்காக காதலிக்கிறேன்? நம்ம குடும்பத்துக்காக தான் காதலிக்கிறேன். ஆமா, வேணான்னு சொன்னா கேட்க முடியா? அது அவர்கிட்ட சொல்லுங்க. முருகன் மேல நோக்கமா இருக்க காதலிக்கிறேன். ஆமா, காதலிக்க ஒரு அழகான வார்த்தை இருக்கு, நோக்கமா இருக்கு. என்ன வார்த்தை? நோக்கம்னா விருப்பம், விருப்பம், இஷ்டம். ஆர்வம். வேணான்னு சொன்னா கேட்க முடியா? அப்படி கிடையாது. சாதாரணப்பட்டவரை காதலிச்சா நீங்க எல்லாம் கேட்கலாம். நான் காதலிக்கிறது எவ்வளவு பெரிய ஆளு. அதனால காதலிக்கிறேன்னு சொன்னே யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக நான் காதலிக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லார் கையில உங்களுக்கு தான் பெரிய ஓடா கொடுத்து அனுப்புவேன். உங்க எல்லார் கையிலையும் ஓட கொடுத்து அனுப்புவேன்ல. பிச்சை இருக்கிற ஓடா என்ன திருவோடா கிடையாது. சிதம்பரத்துல இருக்க 21,600 தங்க ஓடுகள், அதுல இருக்க ஒன்னொன்னா கொடுப்படா. நீங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட பொழைச்சுப்பீங்களா? அதுல ஒரு ஓட்ட உருவணும்னா 1.5 வருஷத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. ஏன் சித்தப்பா? கவர்மெண்ட் சொத்து. அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளையை கொண்டு போய் எங்க நிப்பாட்டும்? நல்ல நிலைமையில தான் நிப்பாட்டும். எத்தனை வயசுல காதலிச்சேன்? எனது 5 வயது. அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வுதருவேன் என்று வரம் கொடுத்த படி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உள்ள மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டினா அவரை தான் கட்டுவேன், இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். காதலிச்சவரே கரம் பிடிக்க வேண்டும் அவர் குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் சொல்லி முடிச்சு தோழியை போய் சந்திக்க வேண்டும். நடுத்தர பாட்டு 2 பாடியாச்சு, பழைய பாட்டு பாடல. மறைந்திருந்தே பார்க்கும் மருமமினே மறைந்திருந்தே
முழக்க மேலும் அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி.